பொய் சொல்லி அது உண்மை அப்படின்னு சொல்லி வாதாடுறத விட, உண்மைய சொல்லி மாட்டிக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா, மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். உண்மைதாங்க எல்லா இடத்துலையும் ஜெயிக்கும் அப்படின்னு பேசுவாங்க. பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சுறுசுறுப்பான நபர்களா இருப்பாங்க. நல்ல டேலண்ட்டா இருப்பாங்க. பல விஷயங்கள அப்படியே கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஏக்கம், புதுசா நெறைய விஷயங்கள கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இவங்ககிட்ட இருக்கும். ஒரு குழந்தைங்களே இருக்காங்கன்னா கூட இந்த மிதுன ராசி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, அப்படியே சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. துருதுருன்னு இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டே இருப்பாங்க. நெறைய விஷயங்கள் கத்து வைத்திருப்பாங்க. இவங்க நல்ல ஒரு அனுபவசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க வந்து புதன் ராசிநாதனாக இருக்கிறதுனால நல்ல டேலண்ட் பெர்சனா இருப்பாங்க. படிக்கல அப்படின்னா கூட நெறைய விஷயங்கள அனுபவபூர்வமா கத்து வைத்திருப்பாங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில பம்பரம் போல எந்நேரம் ஏதாவது ஒரு வேலைய சுத்திக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களே கூட இருக்காங்கன்னா, வீட்ல பார்த்தீங்கன்னா, எந்நேரம் ஏதாவது ஒண்ணு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி தான் மிதுன ராசி என்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்ல யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களும் இந்த மாரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. இவங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போது? என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போது? இந்த காலகட்ட சூழ்நிலை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்த தரக்கூடிய கிரக அமைப்பா இருக்கா? அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்குறதா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க மிதுன ராசி அன்பரா இருந்தா, மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில, நண்பர்கள் வகையில யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட நம்பர் குடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்த பார்க்கணும்னா கூட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குமா? எப்படி இருக்கு? அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை வைத்து பார்க்கும்போது, சூரியன் சாதகமாக வருவதனால, வெளி வட்டாரத்தில உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். புதுசா ஒரு சில விஷயங்கள சிந்திப்பீங்க. அத நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மனதில தோன்ற விஷயத்துல அந்த காலகட்டத்தில செய்வீங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளா ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயத்த செய்யறதுக்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு அமையும். மனக்குழப்பத்தில இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில இந்த மனக்குழப்பத்தினால ரொம்ப ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, ஒரு கொஞ்சம் குழப்பம் அதிகமாகவே கடந்த சில மாதங்களாகவே நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அந்த குழப்பங்களிலிருந்து நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு தான் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு நெருக்கம் அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. ஆடம்பர செலவுகளை மட்டும் இந்த ஆவணி மாதத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா சேமித்து வச்சுருப்பீங்க. இதுநாள் வரையிலும் சேமித்து வைத்திருப்பீங்க. அந்த சேமித்து வைத்த பணத்த திடீர்னு ஒரு பொருள பார்த்து ஆசைப்பட்டுருப்பீங்க. அந்த பொருள வாங்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வரும். இப்படி திடீர்னு ஒரு பொருள், ஒரு வண்டி வாகனமோ அல்லது ஒரு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளோ இந்த மாரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு வாங்குங்க. தேவையில்லாத பொருள வாங்கி வீட்ல குவிச்சு வைக்கிறத விட, இது உபயோகரமா இருக்குமா? இதுக்குனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத யோசிச்சு, அதன் பிரகாரம் நீங்க வாங்குங்க. அ இந்த மாரி திட்டமிட்டு வாங்குறதன் மூலியமா ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில புதுசா ஒரு சில விஷயங்கள டிஃப்ரெண்ட்டா யோசிப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா, மற்றவங்க மத்தியில உங்களுடைய மதிப்ப அதிகப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்ல கூட இந்த காலகட்டத்தில சரியாகக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு அதிகாரிகளுடைய நட்பு இந்த காலகட்டத்தில கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைக்கும். சொத்து சம்பந்தமான ஒரு சில வில்லங்கங்கள்லாம் கடந்த சில ஆண்டுகளாகவே பிரச்சனைய தீர்க்க முடியாம, எப்படா இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மாரி, இந்த வில்லங்கத்தை எப்படா சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி போயிட்டு இருந்த உங்களுக்கு, இந்த காலகட்டத்தில அது சம்பந்தமான வில்லங்கங்கள் எல்லாமே பேசியே தீர்க்கறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். ஏன்னா சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாரு, சூரியனும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாரு. அதனால இந்த காலகட்டத்தில உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியில பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். இந்த வெளியூர் பயணங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஒரு எந்த காரியத்துக்காக போறீங்களோ, அந்த காரியம் சக்ஸஸா அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம்.
கைமாறாக ஒரு சிலர்கிட்ட வாங்கியிருந்த பணத்தை இந்த காலகட்டத்தில் கொடுப்பீங்க. பழைய கடனை அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி மனமிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுனால நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அந்த இன்னல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே நேரத்தில் பிள்ளைங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா தடபுடலாக கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். கேது 3ஆம் வீட்டில் வலுவான இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த வகையில் உதவிகளும் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு விலகி போன ஒரு உறவு உங்களை தேடி வர இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய தாயாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கடந்த சில மாதங்களாக இருக்குது. அந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாய் வழி உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. மறைமுகமாக ஒரு சிலர்லாம் உங்களுக்கு இன்னல் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. யாருட என்னை மறைமுகமாக தாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்த உங்களுக்கு யாரை அந்த மறைமுகமாக தாக்கினவங்க அப்படிங்கிறது அந்த யார் உங்களை இதன வரைக்கும் உங்களுக்கு இன்னல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள கண்டு அவங்கக்கிட்ட இருந்து ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பழைய வாகனத்தை ஓடிட்டுருக்கோம், ஒரு புது வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் சாதகமான ஒரு இடத்துல இருக்குது. அதனால் உங்களுடைய மனோதைரியம் அதிகமாகும். சுபகிரகம் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய நபர்களுடைய அறிமுகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதன் மூலிமா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். சகோதர சகோதரிகளுடைய பாசம் அதிகமாகும். பேச்சு சாதுரியம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய சகோதரர்களால் ஏதாவது ஒரு நன்மையோ அவங்க மூலிமா ஒரு வருமானமோ அவங்க மூலிமா பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தையோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் சொத்து சம்மந்தமான பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பேசியே நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு சாதுரியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் தாமதமாகிட்டே இருந்ததோ அந்த ஒரு விஷயத்த கரெக்டாக பேசி கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அரசு வேலைக்காக காத்துட்ருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளியூர் பயணங்கள் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வெளிவட்டார தொடர்புகள் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒரு சாதகமான தகவலாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சொந்த ஊரில் உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேற்று மொழி பேசுகிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஆன்மீக சித்தர்களுடைய அந்த அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்மீகவாதிகளுடைய அறிமுகம் அவங்களுடைய ஆசி கிடைக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்கு இது ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியனும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறார், சுக்கிரனும் சாதகமான இடத்துல இருக்கிறார், குரு பகவானும் 2ஆம் வீட்டில் சாதகமான இடத்துல இருக்கிறார். அதே நேரத்தில் செவ்வாய் உங்களுக்கு சாதகம் இல்லாத இடத்துல இருக்கிறார். கோபம் அதிகமாக வரும். சின்ன சின்ன டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோபம் கொஞ்சம் கூடுதலாக வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் உங்களை பற்றி தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுனராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெருமாளை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி பிடித்த தெய்வத்தோடைய பெயரை எங்களுடைய கமெண்டில் தெரிவிச்சுட்டு ரொம்ப நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த
ஆவணி மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நல்ல ஒரு யோகமான பலன்தான். செவ்வாய் மட்டும் கொஞ்சம் செலவுகளை அதிகப்படுத்துவார். தேவையில்லாத செலவுகள்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தாயாருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு மருத்துவ செலவு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அல்லது வெளி உறவுகளால் சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. நிறைய வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா கட்டாயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்திலையும் கூட நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த திட்டம் இல்லாமல் அவசரப்பட்டு சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிறீங்க பார்த்திங்கன்னா, அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு இடைஞ்சலாக அமையறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. நண்பர்கள்லாம் வாப்பா எனக்கு ஒரு முன்ஜாமீன் போட்டுட்டு போ அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா உடனடியாக போய் நீங்கள் முன்ஜாமீன் போடாதீங்க. அது என்ன காரணம், என்னத்துக்காக வாங்குறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முன்ஜாமீன் போடுங்க. நண்பன் கேட்டுட்டானே அப்படின்னு ஓடி போய் நீங்கள் கையெழுத்து போட வேண்டாம். அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது சொத்து வாங்குறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டாம். எதுலையாவது பெருசாக முதலீடு போட போகிறீங்க, பங்கு வர்த்தகத்தில் ஏதாவது முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா அந்த பங்கு வர்த்தகத்தோடைய இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு அங்கீகாரம் பெற்றது தானா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பங்கு வர்த்தகத்தெல்லாம் முதலீடு போடுங்க. தேவையில்லாத நபர்கிட்ட போய் முதலீடு போட்டு மாட்டிக்கு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பொதுவாகவே நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா பேச்சில் வல்லவங்க, கம்யூனிகேஷனில் வல்லவங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பேச்சு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கோபம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நல்லா டென்ஷனில் போடா நீயே வச்சுக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரத்துக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.